ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் என்ன இருக்குன்னா, ஜின்னு வந்துட்டு இளவரசர் எப்படியாவது பாதுகாப்பாக அரண்மனையை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்டு காங்கோட ஆளுங்க வந்து இளவரசரை வந்து சுற்றி வளைச்சிருந்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள நல்லாவே சண்டை வந்திருக்கும். அந்த நேரம் பார்த்து தளபதி லீ வந்திருப்பாரு. அவரை பார்க்கவே அவரோட ஆட்களும் அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்திருப்பாங்க. அதோட தான் முடிச்சிருந்தோம். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹானை தான் காட்டுறாங்க. இளவரசர் வந்துட்டு அந்த விசாரணை நடத்த சொல்லி இவங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருப்பாரு இல்லையா, அதுக்காக வந்து ஒரு தொழிலாளி வந்து பார்க்க வந்திருக்காங்க. அதாவது அந்த நீரோட வழித்தடத்தை மாற்றினப்ப இவரும் அங்கே வேலை பார்த்துருப்பார் போல். அதனால அதுக்கு வந்து நீங்கள் சாட்சி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இதில் தலையிட்டால் அவங்க உயிருக்கே ஆபத்து வரும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இல்லைப்பா, நான் இதில் தலையிட்டு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் குடும்பத்தை யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் கிம் வந்துட்டு விடாமல், இங்கே பாருங்கள், இந்த விசாரணையை நாங்கள் ஒன்றும் சும்மா ஆரம்பிக்கலை, எங்களுக்கு பின்னாடி இளவரசர் தான் இருக்கார், அவர் தான் இந்த விசாரணையை ஆரம்பிக்க சொன்னது, அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் ஆகாது, இளவரசர் உங்களை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஒரு வழியாக பேசி வந்து அவரை ஒத்துக்க வைக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறத அந்த தலைவன் இருப்பான் இல்லையா, அவனோட ஒரு ஆள் வந்து பார்த்துட்டான். அடுத்து அந்த தலைவன் வந்து காங்க தான் பார்க்க வந்திருக்கான். வந்ததுமே கிம்மை பற்றியும் ஹானை பற்றியும் சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி இளவரசர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஆனால் இது வரைக்கும் அவங்க எதுவும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கல, அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது காங் வந்துட்டு கொஞ்சம் அதிர்ச்சியாவார். ஏன்னா இளவரசரை பற்றி அவர் எப்படி கேள்விப்பட்டிருப்பாருன்னா, அவர் ரொம்பவே பலவீனமானவர், ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங் வந்து கேள்விப்பட்டிருப்பாரு. ஆனால் இவங்களை எதுக்குற அளவுக்கு துணிச்சலாக இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இதுக்கப்புறம் இதை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஹானுக்கும் கிம்முக்கும் அரசரே தண்டனை கொடுக்குற மாதிரி கொண்டு வரணும், அதோட பட்டத்தை இளவரசரை இனிமேல் நம்ம தேடி போக வேணாம், அவங்களே கொண்டு வந்து நம்மள்கிட்ட விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்துட்டு அரசரை தான் பார்த்து பேச வந்திருக்காரு. அதாவது காங் வந்து அனுப்பி விட்டுருக்காரு. இளவரசர் வந்துட்டு இந்த விசாரணையை தொடங்க சொல்லியிருப்பார் இல்லையா, அது எல்லாத்தையுமே சொல்றாரு. ஹானை பத்தி கிம் பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க உடனடியாக ஒரு உத்தரவு கொடுக்கணும், ஹானைக்குமே உடனே கைது பண்ணணும், பட்டத்தை இளவரசரோட பேரை தப்பா பயன்படுத்திட்டாங்கன்னு அவங்கள கைது பண்ணிருங்க, இல்லைன்னா இது பெரிய பிரச்சனையாக தான் வரும், அதோட இளவரசரை சீக்கிரமாகவே பியூன்சோ குரூப்பில் சேருங்க, அவருக்கு பதிலாக வேறு யாராவது அனுப்பலாம்னு நினைக்காதீங்க, அது இன்னுமே பெரிய பிரச்சனையாக தான் ஆகும், தண்ணி விஷயத்தில் இளவரசர் தலையிட்டா அவர் உயிருக்கே ஆபத்தாக வரும், அதனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசரையே மிரட்டுற மாதிரி பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு அரசர் வந்துட்டு என்ன பயமுடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது மட்டும் இல்லை, உங்களுக்கு சாட்சி சொல்கிறதா இருந்தால் அந்த தொழிலாளி இன்னைக்கு நைட்டே இறந்து போயிடுவான், அப்புறம் இளவரசருக்கு பதிலாக வேற ஒரு ஆள் அனுப்பிவிடலான்னு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா போலி இளவரசர், அவரும் இதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டார், ரொம்ப ஈஸியாக பியூன்சோ குரூப்பை எதிர்க்கலாம்னு நினைக்காதீங்க, அது உங்களால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு போகிறாரு. அடுத்து வந்து மாஸ்டர் தான் காட்டுறாங்க. மாஸ்டருக்கு வந்துட்டு ஹான் இந்த மாதிரி ஒரு விசாரணை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரிய வந்திருக்கோம். அது தெரிஞ்சதுமே வந்துட்டு இல்லை, இதை உடனடியாக ஸ்டாப் பண்ணிடு, இதில் நீ எந்த விசாரணையும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கிம் வந்துட்டு இங்கே பாருங்கள், நாங்கள் இதை சும்மா ஆரம்பிக்கல, எங்களுக்கு பின்னாடி பட்டத்து இளவரசர் தான் இருக்காரு, அவர் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கொடுக்குமே, அதை மாஸ்டர் படித்து பார்த்துட்டு இதை உடனே ஸ்டாப் பண்ணுங்க, இது வந்து உங்களுக்கும் பிரச்சனையாகும், பட்டத்து இளவரசருக்கும் பிரச்சனையாகும், உங்க உயிருக்கே ஆபத்தாகும், இதோட நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து இளவரசரை காட்டுறாங்க. அவர் இப்பதான் அந்த கோயிலுக்கே வந்திருப்பாரு. இங்க உள்ளதான் அரசரும் இருப்பாரு. கூட பாத்தீங்கன்னா லீசனையுமே கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப அரசரை வந்து பார்க்கவுமே அரசர் ரொம்ப கோவமா கத்துறாரு. எங்க போயிருந்த இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு இளவரசர் வந்து என்ன மன்னிச்சிருங்கப்பா, யார்கிட்டையும் சொல்லாம போனது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்ததுமே அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கப்புறம் அரசர் வந்துட்டு அந்த விசாரணையை நீ எதுக்கு ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கோவமா தான் கேட்பாரு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? நான் அந்த மாதிரி மக்களை சந்திச்சப்ப தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் உடனடியாக அந்த பியூன்சோ குரூப்பை கலைச்சிருங்க, அதோட தண்ணியோட கட்டுப்பாட்டையும் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துருங்க, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்ககிட்ட இதை நேரடியாக சொல்லணும்னா இந்த பையனை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இந்த பையனோட அப்பா ஒரு வாளி தண்ணி எடுத்ததுக்காக அவர் உயிரையே எடுத்துட்டாங்க, இந்த அளவுக்கு அதிகாரத்தை நீங்கள் எதுக்காகப்பா உங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்வி மேலே கேள்வியாக இளவரசர் கேட்டுகிட்டே இருப்பார். ஆனால் அரசர்கிட்ட இது எதுக்குமே பதிலே இருக்காது. ஒரு கட்டத்தில் கோவத்தில் அந்த நீரோட கட்டுப்பாடு தான் உயிரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு. அங்கதான் வந்து ஜின்னும் லீசனுமே இருந்திருப்பாங்க. இப்ப 2 பேரும் வெளில இருங்க, நான் இளவரசர்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து இளவரசர்கிட்ட பேசுவாரு. நீ ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தில்ல அந்த முகமூடி நீ எதுக்காக போட்டிருக்கேன்னு, இப்போ அதுக்கான காரணத்தை நானே உங்ககிட்ட சொல்றேன். நீ பிறந்த கொஞ்ச நாள்லயே உனக்கு வந்து விஷம் கொடுத்துட்டாங்க, அதுக்கான மருந்தே எனக்கு எங்க தேடியுமே கிடைக்கல, அந்த பியூன்சோ குரூப் தலைவன் கிட்ட தான் அதுக்கான மருந்து இருந்துச்சு, அப்பதான் அந்த நீரோட கட்டுப்பாட்டை அவங்களுக்கு தர சொல்லி என்கிட்ட கேட்டாங்க, என்னால வேற வழியும் தெரியல, உன்னைய காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த
நீரோட கட்டுப்பாடை அவங்க கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அதுக்கான மாற்று மருந்து எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசருக்கு விஷம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை மட்டும்தான் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி இவர் பியூன்சோ குரூப்பில் இணைஞ்சது அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இது கேட்கவுமே இளவரசர் ரொம்பவே வருத்தப்படுறாரு, அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்போ நாட்டு மக்கள் கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணமா, அப்போ இத்தனை வருஷம் என்னால் தான் அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அடுத்து அப்படியே வந்து லின்ஷியை தான் காட்டுறாங்க. அவள் வந்து அவள் அப்பா கிட்ட நான் பட்டத்தை இளவரசி ஆகணும்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறா. ஆனால் அவர் வந்து இல்லைம்மா, இளவரசருக்கு தான் நோய் இருக்குல்ல, அவரை போய் நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்பா, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் லின்ஷி விடாமல், இங்கே பாருங்கப்பா, நான் மட்டும் பட்டத்தை இளவரசி ஆனேன் அப்படின்னா தாத்தா விட அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்கும். ஏன்னா அரச குடும்பமும் உங்ககிட்ட இருக்கும், பியோன்சோ குரூப்பும் உங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட அப்படியே பேசி சம்மதிக்க வச்சுட்டா. அப்போ அவரும் என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா நாளைக்கு போய் ராணியை பார்த்து பேசுவோம், அவங்க இதுக்கு சம்மதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தாத்தாவை நம்ம ஈஸியாக அதுக்கு ஒத்துக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு அரசரை தான் காட்டுறாங்க. இப்போ இளவரசரும் அரசரை பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலி இளவரசராக ஒருத்தர் தளபதிலேயே கூட போயிட்டு மறைமுகமாக பார்த்துட்டு வந்திருப்பார் இல்லையா, அந்த பையன் அரசரை பார்க்க வந்திருக்கான். அது இளவரசர்கிட்ட ஏதோ செய்தி சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, பேச முடியாமல் பேசிகிட்டு இருக்கான். அதாவது பியோன்சோ குரூப் அப்போ அந்த நீரோட கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அதை எதிர்க்கிறது அப்படிங்கிறது இளவரசருக்கு தான் ஆபத்து உண்டாகும். அதோட ஹானையும் பார்க்கையும் உடனே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல முடியாமல் சொல்லிட்டு அங்கேயும் வாங்கிட்டாரு. அவர் வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. தளபதிலேயே வந்து அவருக்கு விஷம் கொடுத்துருக்காங்க, அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து இளவரசரும் பார்க்காரு. அவர் சுற்றி என்ன நடக்குது அப்படின்னே புரியல. அதோட அரசர் வந்துட்டு இதை பார்த்துட்டு உடனடியாக ஹானையும் பார்க்கையும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் இளவரசர் வந்துட்டு இல்லைப்பா அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு. ஆனால் அரசர் வந்து எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. இங்கே ஹானோட வீட்டுக்கு அரச காவலர்கள் வந்துட்டாங்க. அதுவும் நைட்டாக வந்து ஹானையும் கிம்மையுமே 2 பேருமே கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. யூனா வந்து பின்னாடி ஓடி வரா, எங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணலை விடுங்கன்னு. நான் அவளையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹானையும் பார்க்கையும் கைது பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இளவரசர் வந்து இன்னும் அரசர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு, நீங்கள் கொடுத்த உத்தரவை திரும்ப வாங்கிருங்கப்பா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் சொன்னதுனால மட்டும்தான் விசாரணையை ஆரம்பித்தாங்க, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அரசர் கோவமாக இளவரசர் தான் திட்டுறாரு, நீ செஞ்ச முட்டாள்தனத்தினால தான் இந்த நிலைமையில வந்து நிற்குது, ஒன்று சுற்றி என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்கோ, இப்போ நம்ம பியோன்சோ குரூப்போட எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு நம்ம வலிமையே இல்லை, அந்த அளவுக்கு உன் வலிமையை வளர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரை எங்கேயும் வெளில போக விடாதீங்க, இந்த ரூம்லேயே பூட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இளவரசரை பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேயே அடைச்சி வச்சுட்டாங்க. அடுத்து தளபதியும் அரசரை பேசிக்கிட்டு வருவாங்க. லீசன் இன்னுமே இங்கே தான் இருக்கான், அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அங்கே தான் உட்காந்துருக்கான். அப்போ தளபதி லீ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அதாவது இளவரசர் பேரில் ஒரு ஆளை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பியோன்சோ குரூப்பில் சேர போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு மாத்திரை கொடுப்பாங்க இல்லையா, அதை முழுங்கினதுமே நம்மளோட பேரை தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. வேறு பேர் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்கிடுவாங்க இல்லையா, அதனால தான் லீசன் அந்த பேர்லேயே வந்துட்டு வேற ஒரு பையனை தேடிட்டு இருக்காங்க. அதை பற்றி அப்படியே 2 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் அரசர் வந்துட்டு லீசனை பார்க்குறாரு. இந்த பையன் ஏன் இன்னும் இருக்கான், அந்த பையனை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். தளபதி லீ வந்துட்டு லீசனை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது, ராணியும் இளவரசர் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, இளவரசருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க சில பொண்ணுங்களை வந்து தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க. அதில் யாரும் உனக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள நீ வந்து செலக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து இளவரசரோட அம்மா, இல்லை ராணி இதுக்கான அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்களே இளவரசருக்கு ஒரு நல்ல பொண்ணாக பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு வெளில வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா லின்ஷியும் இவளோட அப்பாவும் நிற்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ராணியை பார்த்து பேச வந்திருக்காங்க. அதாவது கல்யாணத்தை பற்றி தான் பேச வந்திருக்காங்க. லின்ஷிக்கும் இளவரசருக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லின்ஷியோட அப்பா சொல்லும்போது அதுக்கு வந்து ராணி என்ன சொல்லிடுறாங்கன்னா, நம்ம இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் லின்ஷியோட தாத்தா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு, அவரை எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் லின்ஷியோட அப்பா வந்துட்டு இல்லை, நீங்கள் இதுக்கு சம்மதிச்சிங்கன்னா எங்கள் அப்பாவை நான் எப்படியாவது இதுக்கு ஒத்துக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ராணி வந்துட்டு எனக்கு என்னமோ இதுக்கு வந்து காங் வந்து ஒத்துக்க மாட்டாருன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே லின்ஷிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே முகமே மாறிடும். நீ ஏதோ வருத்தப்படுறியாமா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.